சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பாகங்களையும் இன்று நாங்கள் மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜேஷ் அவர்களுடைய தலைமையில், பகுதி கழக செயலாளர் அண்ணன் சந்தன சிவா அவர்கள் தலைமையில் மற்றும் தலைமையால் நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஏனைய வட்டக்கழக செயலாளர் அனைவரும் நாங்கள் ஒவ்வொரு பாகமாக சென்று இந்த ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வு சிறப்பாக நாங்கள் இந்த பணியை காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வில் எங்களுக்கு தெரிவது என்னென்றால், ஒரு பாகத்தில் ஒரு 1200 வாக்குகள் இருந்தால் அதில் 600 வாக்குகளுக்கு தான் அந்த ஃபார்மை இந்த கொடுத்த எலக்ட்ரல் ஃபார்ம் எங்களால் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாகத்திலும் 400 படிவங்களை எங்களால் திரும்ப வாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அந்த ஷிஃப்டடு அண்ணன் சொன்ன மாதிரி ஐடென்டி பண்ண விஷயத்தில் 200க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு பூத்லேயும் நீக்கப்பட வேண்டியது இருக்குது. அந்த பிஎல்ஓஸ்க்கு அந்த அதிகாரம் கண்டிப்பாக வழங்கப்பட்டு அதை முறையாக நடத்தணும். அப்போ 238 பூத் இங்கே இருக்குன்னா, குறைஞ்சது 200னா 50,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை மீண்டும் நீக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய இஆர்ஓஸ் கரெக்டாக அதுக்கான வழிவகை செய்து அந்த அனெக்சர் ஃபார்ம் 58, 59 அதை நோட்டிஃபை பண்ணி அதற்கான வேலையை துரிதப்படுத்தி செய்யணும். ஏன்னா இருக்கிறது இன்னும் எஞ்சிய 7 நாட்கள் இருக்கு. கடைசி நேரத்தில் எப்படி போன ஒரு 10 நாள் முன்னாடி அவசர அடியில் ஸ்கேனிங் பண்ணி வேகமாக ஃபார்மை உள்ள தள்ளினாங்களோ, அந்த மாதிரி ஒரு தவறுதல் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் நேரத்தில் அந்த 2,35,272 வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை கணக்கில் கொண்டு அதே திருப்பியும் இருக்கணும் அப்படின்றதுல புஷ் பண்ணி விட்டாங்கன்னா திருப்பியும் அதே தான் வரும். அப்புறம் அந்த எஸ்ஐஆர் ப்ராம்ப்டா நடத்தி, இன்டென்சிவ் ரிவிஷனை ப்ராம்ப்டா நடத்தி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இது இந்த தொகுதி மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் சென்னை அண்ட் இன்னொரு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதை தான் மேலும் மேலும் அறிவுறுத்தி, முறையான வாக்காளர்கள் கரெக்டாக அவங்க வாக்குரிமை எங்கே இருக்கிறதோ, குடியுரிமை எங்கே இருக்கிறதோ அந்த வாக்குகளை தேடி பிடித்து அவர்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டியது இத்தனை பேரும் நாங்கள் இதை முறையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீக்கப்பட வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய வேலை. புகார்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கோம், போயிட்டு இருக்கு.